ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறேன்னா பர்வதமலைக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கி பர்வதமலை ஏற போகிறேன். பார்த்து வச்சுக்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கடா வந்திருக்கோம் மணி? சொல்கிறா, பேசும்போது யாரும் பேசாதீங்க. கைடே இவர் தான், மணி தான். வரக்கூடாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி கூப்பிட்டு வந்துருக்குறான் எங்களை பர்வதமலைக்கு. நேற்று நைட்டு 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் அம்பத்தூர் எஸ்டேட்டில். பஸ்ஸு ஏற ஆரம்பித்தோம், மலை ஏற ஆரம்பிக்கல. அன்னதானம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எவ்வளோ பெருசு! பூசாரி ரொம்ப ஓவரா பூசிட்டார் போலிய பப்பைய. யாரு? சஞ்சீவ் ஒரு தினசா பூசிட்டு எட்ரா செல்ஃபி எடுத்துடலாம்டா. ஃபஸ்ட்டு இது வந்து 1000 படி ஆட மணி. 1000 படி இது. லைவ் போடுறியா? ஏற ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் 5 பேர். பர்வதமலை ஃபுல்லாக சுற்றி காடு தான். படிக்கட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அங்கே தெரியுது, அங்கே தான் போகிறோம். 100 படிக்கட்டை கடந்துட்டோம். நூறு படிக்கட்டுக்கு குரங்கெல்லாம் வந்துச்சு எங்களுக்கு. இக்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா தளராமல் தங்கு நடக்கலான்னு பார்த்தா மூச்சு வாங்குது.
உட்காரும்போது தான் பார்த்து தான் உட்காரணும் போல். எல்லாத்தையும் அட்டையெல்லாம் இருக்குது. நானூறு வந்துட்டோமா? 1200 ஏறணும். 1200. இப்போ தான் 360 நம்ம வரோம். படியில் ஏறுறதோட இந்த சைடில் ஏறலாம், ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே கிளை வருது. அங்கே தான் உச்சிக்கு போயிட்டு 440 படிக்கட்டு வந்துட்டோம். எல்லாம் டயர்ட் ஆகிட்டோம். 500 படிக்கட்டில் ஒரு ஸ்டாப்பை போட்டால் தான் மச்சான் வேலைக்காகும். இது ஒரு ஸ்டாப்பா? அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படி தான் இருப்பானுங்க. ம் 500 படிக்கட்டு வந்துட்டோம். ஆமாம், எப்படியோ வந்துட்டோம். எப்படியோ வந்துட்டோம். ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். இன்னும் 2 பேர் ஏறிட்டானுங்க அவனுங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஏறுறோம். ரொம்ப கஷ்டமாக போகுது. ரொம்ப கஷ்டமாக போகுது. செங்குத்தாக போகுது எல்லாமே படிக்கட்டு. ஃபோக்கஸ் ஆகுதா? ஃபோக்கஸ் இப்போ தான் ஆகுது. எல்லாம் டயர்ட் ஆகிட்டோம். உண்மைடா, சுத்தமாக முடியல. எத்தனை? 615 வந்துட்டோமா? 615 படிக்கட்டு. பார்த்தீங்களா, பயங்கரமான மோட்டிவேட்டர் எங்கள் கூட வராரு. நம்ம ஏறுவோம். ஏமா ஆயிரம் மலைன்னு அதான் 1500 தான். அது கிட்டத்தட்ட 3 வாட்டி ஏறி இறங்கிக்கிறேன். அது எந்த மலை? ஆயிரம் மலை, திருச்சியில். பிரசாந்த் அவரோட கதையை ஷேர் பண்ணிக்கிறாரு. 480 ஏதோ ஒரு கோயில் இருக்கு. அங்கங்கே ஏரோ மார்க் போட்டுருக்குறாங்க. மணியை நம்பி தான் போகிறோம். மணி பாதை தெரியும்ல வந்தது. இது பார்த்ததில்ல பரவாயில்ல. நான் ஏதோ ரீல்ஸ் பார்த்து பண்ணிருக்கீங்க. முன்னாடி வரும்போது எடுக்கணும் கிடைக்காது. 680 அந்த இடத்துல இருக்குது. 700 படிக்கட்டில் கரெக்டாக ஒரு சைடு வாங்கினா கோயில் வருது. அம்புக்குறி போட்டிருக்குறாங்க. இங்கேயும் அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க போல. தெரியாது. சரி வாங்க போகலாம். போ ரொம்ப செங்குத்தாக இருக்குது, முடியலை ஏறுறது. வாங்க தலைவர்.
மலையை பார்க்க முடியும். உட்கார விடுதா கொஞ்ச நேரம். நடந்துட்டு 30-40 படி ஏறி உட்காந்து 30-40 படிக்கட்டு ஏறி உட்காந்தணும். அந்தளவுக்கு இப்போ செங்குத்தாக போகுது. படிக்கட்டும் டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. என்னது படியா? படியை பற்றி இனி பேசாது, மோசமாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னா இப்போ டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஷார்ட் ஆயிடுச்சு படிக்கட்டோட டிஸ்டன்ஸ். ஓகே 1000 படி ஏறியாச்சு. 200 படி. இங்கே வந்து வியூ பாயிண்ட்டு தெரியுது. நேற்று ஆரம்பித்தோம் எஸ்டேட்டில் பஸ் ஏறி காலைல ஒரு 6:30 மணி போல் ஏற ஆரம்பித்தோம். இப்போ மணி ஒரு 8:20. 1000 படிக்கட்டு வந்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படிக்கட்டு முடிஞ்சிடும். அப்புறம் மழை பார்த்தா தான். எப்படி என்ன கேள்வி? கோயில் கட்டுறதுக்கு இங்கே சாமான் கீழே வந்து எப்படி அவ்வளோ ஏற்றி கட்டுறது? லிஃப்ட் வச்சுருக்குறாங்க, அது நமக்கு கிடையாது. காலைல ரோட்டு பார்த்து இருக்கணும். ஜீப்பு கொஞ்சம் தூரம் போகும். ஆப்பா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குது. ஆமாம் 1080 கிட்ட வந்துட்டோம். முறுக்கு பாக்கெட்டை குரங்குக்கிட்ட கூட தராமல் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கவரை கீழே போட்டுறாத, 10 ரூபா தரமாட்டாங்க. கடை ஒரே ஒரு கடை இருக்குது இடையில, அதுவும் மூடி இருக்கு. 1000வது படிக்கட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் மூடி தான் இருக்குது. அடுத்த டாப்க்கு வெள்ளையங்கிரி மலை. வெள்ளையங்கிரி அடுத்த வருஷமா, இந்த வருஷத்தோட முடியுதாமே 31ஆம் தேதியோட. 31ஆம் தேதியோட முடியுது. மழைக்கு அது மூடிட்டாங்களா? சரி அடுத்த வருஷம் போவோம். ஆனால் அந்த மலை ஏற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நிறைய பேர் மூச்சடைப்பு வருதான்றாங்க. இதுவே 3வது மலை, இதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 3வது சின்ன மலைன்றாங்க. வெள்ளையங்கிரியெல்லாம் ஃபஸ்ட்டு டப்பு. தனியாக போயிடுங்க. ஆமாம் இவன் ஏறிட்டு வந்துட்டான் ட்ராவல் அலிக். வெள்ளையங்கிரியா? இந்த வருஷம் தான் 2த்தையும் ஏறலாம். இது 2வது வாட்டி ஏறலாம் பர்வதமலை. மலை ஏறி உடம்பு கொடுத்தாங்க. இங்கடா வாக்கி எப்படியோ ஏறி வந்துட்டான். மழை பெய்கிற மாதிரி இது. கிளைமேட் வேறு சரியில்லை. ரொம்ப நெஞ்சு படிக்கட்டுல எத்தனை படிக்கட்டு மொத்தம்? 1263 படி முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு கல்பாதை ஸ்டார்ட். பார்ட் 2 ஸ்டார்ட். உட்காருங்கடா, 5 நிமிஷம் உட்காருங்க போதும். அவ்வளோதாண்ணா, இது ஏறிடுவியா ஈஸியா? கல்பாதை அவ்வளோதான். கல்பாதை கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆஃப் ரோடு கல்பாதை எவ்வளோ தூரம் வரும்? இதே மாதிரி இருக்கும் ஹைட்டு. இதுதான் கல்பாதை. இவ்வளோ தூரம் தானா? சொச்சிபாராவில் ஆஃப் ட்ரக்கில் போனோம்ல, சொச்சிபாரா வயநாடில் ஆஃப் ட்ரக் மாதிரி நீ ஏறும். அதுதான் ஆஃப் ரோட்டில் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் 3. இதுதான் கொஞ்சம் டஃப்பு. 2வது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 4வது இது கடப்பாறை. அது கொஞ்சம் செங்குத்தாக ஏறணும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கடை இருக்குதா பாருங்கடா. சோடா கடை சோடா உப்பு போட்டு கொடுத்தா போதும்டா. எல்லாம் எப்படியோ ஓரளவுக்கு படிக்கட்டை முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக.
எவ்வளோ நேரம் ஆகிருக்கு? டைம் என்ன ஆகுது? 8:45. 2 மணி நேரம் ஆகிருக்கு. இன்னும் இது 2 மணி நேரம் ஆகுங்களா? முடிஞ்சிச்சு அவ்வளோதான். எல்லாம் ஈஸியாக முன்னுக்கு வந்துடலான்னு நினைக்கிறாங்க எல்லாத்துலேயும். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் தான் அந்த சக்ஸஸ்க்கான உண்மையான சந்தோஷமே கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தாண்ணா. கார்த்தி, இந்த பாதை எப்படி இருக்கு? கையில் பிடிச்சிக்க. படிக்கட்டோட இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இல்லை பாதை இல்லை. ஆனால் காலை பார்த்து அழுத்திட போகுது கல். பக்தர்கள் எங்கிட்டா போகிறது? ஆமாம் வந்துருச்சுங்க. மோட்டிவேஷன் சாங்கை போட்டு ஏறணுமா? சாங் யார் பாடுறது பின்னாடி? ஈஸியாக ஏறிடலாமா? வந்தாச்சு. இது படிக்கட்டெலாம் தெரியாது, 2வது பாதைன்பாங்க. அதில் பாதி வந்துட்டோன்னு நான் நினைக்கிறேன், தெரில. எங்களோட கைடு அங்கே நிற்கிறாரு. மணி, இது எத்தனாவது? எவ்வளோ இருக்கு இன்னும்? மோட்டிவேஷன் சாங் பார்த்தல நீ? ஓலி காப்பி. பாதியில் இங்கே ஒரு கோயில் இருக்கு. இல்லை, இந்த சைடு இருக்கு. சரியா, அந்த பாதி வாதம் வந்துட்டோம். பிளாகர் போலாமா? இங்கே ஒரு பிள்ளையார் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் பாறையெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. பழகுறதுலாம் ஆனால் ஈஸி தான். ஆமாம், குரங்கு எஃபெக்டில் ஏறினா தான் நீ ஏற முடியும் போல். மரக்கிளைகளை பிடிச்சி இழுத்து போக வேண்டியிருக்கும். ஆல்ரெடி ஏறினாங்க தம்பி, இவ்வளோ வேகமாக போகிறாப்புல. நாங்களாம் அடுத்த வாட்டி மின்னல் மாதிரி போவோம். முடியலைன்னு யார் சொன்னா? நான் நிறைய ஏற்றி காட்டுவேன். சுற்றி பரவாயில்ல, யார் பண்ணோம்? நாங்கள் சொன்னோம் ஒருத்தருக்கு. என்ன கலாய்க்கானுங்க, கர்மா பூமராங்கன்னு இப்போ காமிச்சு. அதே ஒன்று அப்பா. இது வேற இது போடுவானுங்களோ, காப்பி ரைட்டு பாட்டா பண்ண. கல்பாதை முடிந்து விட்டது. நேரம் உச்சகட்டம் தான். நீ அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைடா, அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லுவான்.
இவனை மாதிரி யூடியூபர்னால தான் இப்போ இவ்வளோ பேர் ஏறிக்கிட்டு இருக்கிறோம். யாரு மணி மாதிரி யூடியூபர். சரி நான் எப்படியோ ஏறிட்டோம். ஃபினிஷிங். சாமியாரே எங்கே போகிறீங்க? இப்படி வா அப்படி வான்றானுங்க, ஆனால் ஒருத்தனும் உதவிக்கு வர மாட்டேன்றானுங்களே. ஆமாம். ஐயோ என்ன பண்ண போகிற? ஏன்டா இவ்வளோ ரணகாலத்துலேயும் உனக்கு ஃபோட்டோ கேட்குது? அண்ணனை மறைக்கிறான் ஒருத்தன். அவ்வளோ ஈஸியாக ஏறி விட்டு. ஆமாம் தவழ்ந்துக்கு வந்து அது ஏறி தள்ளி வாடா. யாரா அது குறுக்கால? யாருப்பா நீ? ஏற முடியலையா? ஓரமாப்பா. ஏறுறவங்களுக்கு வழி விடுங்க மணி. அப்பா உனக்கு முடிச்சாச்சு. வந்துட்டோம் ஓரளவுக்கு. ஏதோ வித்த காட்டிகிட்டு இருக்கிறா போல பிரசாந்த். அப்பா பில்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட தெரிய ஆரம்பிச்சிருச்சு. வந்துட்டோன்றோம். இப்போ தான் 2வது 3வது பாதை வரல, இன்னும் தண்டவாள பாதையே வரல. 2வது பாதை தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாக்கு தட்டு இருக்குங்க. என்னப்பா நம்ம பாய்ஸ் எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. மணி தானே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறான். எப்படியோ பரவாயில்ல. பருவதமலை பாதி ஏறிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். கால்வாசியா? என்னடா சொல்கிறீங்க? தெரியுது. 2வது பாதை தாண்டினோன்னு இன்னும் 2 பாதை தானே, அப்படின்னா பாதி ஏறிட்டோம் தானே. வழி விடுங்க பாருங்க. குறுக்கால வந்து நிற்கிறேன். நான் சொன்ன டைலாக்கை மறுபடியும் இது பண்ணுறாரு. தள்ளி விட்டுருவோம். எண்ணி அடி என் கேமரா மண்டியில் தட்டிச்சிடாரு. அது தாங்காது. எங்கடா காத்தி? வந்துகிட்டே இரு மச்சான், தளர விடாத. டங்கு நடந்து வா, இல்லை ஏறி வா. என்னடா பண்ற? இது என்ன குரங்கடா இப்படி கத்துது? மனுஷ குரங்கு. ஏன் அப்படி கத்துது? எப்படியோ வந்துட்டோம். ஆமா வா. என்ன வந்துட்ட வா ஏறி. அவ்வளோதானே, என்ன முடிஞ்சிச்சு தானே. வா சரி வாங்க போலாம். அப்படி போயிட்டு அந்த சைடு சுத்திட்டு போகணும்ல. எட்டு போட்டு கீழே வந்துட்டு மேலே போகணுமா? நானே இப்பதான் ஏறேன். ஏய் எத்தனை வாட்டி ஏறி இருக்கிற நீ? ஏற மாதிரி ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது எங்கே கொண்டு போய் கடைசியாக முடியுதோ அங்கே தான். ஆமாம் வந்துட்டோம் ஓரளவுக்கு. அழகா இருக்கு. என் கையில் எதுவும் இல்லைடா. அது ஒரு குட்டி பாப்பா ஒன்று வச்சிருக்கு. அழகா இருக்கு. அப்பா இந்த பாதை முடிகிற இடத்துல நிறையா குரங்கு இருக்கு. இதுக்கப்புறம் தான் குரங்கு சேட்டைகள். நீங்கள் எத்தனை மணிக்கு ஏறினீங்க? 6 மணிக்கா? நாங்களும் 6 மணிக்கு தான் ஏற ஆரம்பிச்சோம். இன்னும் ஏறிக்கிட்டு 1 நாளுக்கு அப்புறம் தான் 6:45 ஏறினா 6:50 ரோட்டில் வந்தோம். 7:30 கரெக்டாக. இப்படி தான் ப்ரோ கீழே இருந்து சொல்கிறேன். அவ்வளோதானா? இது வரைக்கும் தான் கஷ்டமா? சரி வாங்க போகலாம். கமான் பாய்ஸ். அது கொஞ்சம் ஈஸி தான். அது தண்டவாளம் பாதடா. வா வா முடிஞ்சிச்சு. அப்பா வந்தாச்சு. இன்னும் இருக்குதுப்பா. முடிஞ்சிச்சு. கமான். இப்போ மேலே ஏறணும், ஏறிட்டு இறங்கணும். மணி செங்கல் சைக்கோ மாதிரி கையில் கல் வச்சுட்டு தெரியுற.
நான் கூட இவ்வளோ தான் ஏற முடியுமான்னு நினச்சேன், ஏறிட்டேன் நான். எப்படியோ வந்துட்டோம். நான் மூச்சு வாங்கி பார்த்தியா? பார்த்துருக்கவே மாட்டேன். தெரியும், அந்த வீடியோ எனக்கு மட்டும் லீக் பண்ணு, மற்ற இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 100 மீட்டர்ஸ் போகலாமா? நாளைக்கு ரேஸு வரா. நாளைக்கு கிடையாது. என்ன சொல்லி தவற மாட்டான் இந்த புலிப்பாண்டி. புலிப்பாண்டி இல்லை, அது கோட்டைச்சாமி. இங்காட்டு இப்போ வந்து எனக்கு இவனுக்கு ரேஸ் பார்க்க போகிறீங்க. போகலாம். ரெடியா? ஏய் ஆஃப் ஆயிடுச்சு. இது எப்படி முன்னாடி திருப்புறது? டபுள் கிக். இதா? இது 3 வாட்டி. இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் போக போகிறோம். வாடா போகலாம். பாதி விழாக்கு அவர் கண்டினியூ பண்ணுவார். இவன் கூட போய் இனி நீங்கள் சாமியை பார்க்குறது அவன் கூட வாங்க, நான் ஈஸியாக கொண்டு போய் காட்டுறேன். இவங்கெல்லாம் வந்தால் ஸ்லோவாக கொண்டு போவோம் அவங்கள. நான் போவேன். ஆமாம், அப்படின்னா குரங்குக்கு சேஃப்டி கல். குரங்குக்கா? தம்பி பாதம் சார். தம்பி பாதையும் இல்லை, தம்பி பாதையும் இல்லை. ரொம்பலாம் இல்லைங்க, எல்லாரையும் ஏறுற மாதிரி தான். இந்த கல் உருட்டி விட்டேண்ணா போட்டா. அங்கே போடுறா. போய் இந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாங்க. சாப்பிடுங்கடா. ஒரு முறுக்க வச்சு பிரச்சனையை உண்டாக்கிட்டீங்க. ஐயோ, இதுக்கு தான் காட்டு விலங்குக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு போல. அடிச்சுக்கோங்க. நாய் சண்டையை பார்த்துக்கிட்டே இது ஒரு 3வது பாதை பிடிச்சி ஏறுற மாதிரி இருக்கு. அம்மா வழுக்குது இந்த பாதை, அதுக்கு தான் கம்பி கொடுத்துருப்பாங்க போல. கம்பி கொடுத்துருக்கிறது நல்லது தான் போல. வழுக்குது இல்லை? ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி டடா டடா தான், டமால் டிமில் தான். இங்கேருந்து இது எவ்வளோ தூரம்டா? ஏறினா தான் தெரியும். தண்டவாள பாதையா? யாருப்பா அது? பிரசாந்தா? போலாமா? எப்படியோ 3வது பாதையில் வந்துட்டோம். இந்த தாண்டா இருக்குது தண்டபாள பாதைன்பாங்கடா. யாரும் மெசேஜ் பண்ணினே இருக்காங்க, இரிட்டேட் ஆகுது. தள்ளிவா, சைலண்டில் போடு. ஐயோ 7 பாசம் சொன்னாங்கடா. வந்தாச்சு. போகாது, நம்ம தான் ஏறி போவோம். ஏன் இந்த ஒரு பாதை இருக்குது, இந்த ஒரு பாரு. நீ கைத்து திருப்பிடு ஒன்று, ஏதாவது ஆக்ஷன் காமி போ. அவ்வளோதான். நம்ம தண்டவாள பாதையில் ஏறுவோமா, இதில் போவோமா? கைப்பிடி இதிலே போவோம். பிரசாந்த் உட்காந்துக்கிறாப்ல. இதில் ஏறி இது தேவையில்லைண்ணே. கம்பி பிடிச்சி வர்றது எவ்வளோ? ஏதோ சாமியெல்லாம் பயங்கரம் பண்ணுறாங்க. போலாமா? என்ன ஏறி ஓடுறானுங்க. என்ன மணி காத்தி சோர்வு அடைஞ்சிட்ட? இதே தான் வெள்ளையங்கிரி. 7 மணிக்கு 3 இடத்துல தான் தண்ணி.
இதெல்லாம் கஷ்டம். தூக்கினும் போக முடியாதாங்க. அதில் ஏரியாச்சு. பரவாயில்ல ஏரியாச்சுன்னு சொல்லுவோம், ஆடியன்ஸ் நம்புவாங்க. 1 hour ஆகுமா? அம்மா அப்பா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போக இருக்க ஈஸின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆஹா ஆமாம், ஏறி வர்றது ஒரு டஃப் மாதிரி இருக்குது. ஆ இங்கே பயங்கரமாக காத்தடிக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் சிலுசிலுப்பாக இருக்குது, ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. என்னடா பண்ணுற? வந்துட்டேன் பர்வதமலைக்கு. எப்படியோ ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு எப்படியோ ஏறி வந்துட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எப்படியும் என் சேனலில் இதுவும் வந்துடுச்சு, அது வரையும் சந்தோஷம். கையில் பிடிச்சிக்க வேணாம், இன்னும் பேசணுமா? இந்த பாருங்க ஃப்ரெண்ட் வராமா. சரி, சில பேரோட என்ன பாருங்க, இப்போ எடுக்கிற கேமரா 40,000 ரூபா, 15,000 ரூபா. எடுத்தோமா வச்சோமா போயிட்டே இருக்கலாம், மஜா பண்ணுவோம் ப்ரோ. நாங்கள் சில பேர் காதில் வாங்காதீங்க, அதெல்லாம் தட்டி விட்டிங்கன்னா தான் நம்ம முன்னேற முடியும். வந்தாச்சு. என்ன ஓடுற மணி? நீ தான் பின்னாடி இருக்கிறதே காப்பாற்றிடுவேல. ஆ எவ்வளோ ப்ரோ? 40,000 ரூபா தான். 37,000 ரூபா. கோப்ரோ நல்லா தான் இருக்கும். சரி, இது கொஞ்சம் கிம்பல் கேமரா, அதனால எடுத்து ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும், ஷேக் இருக்காது. யூடியூப்ல போதாப்பா? இன்னும் போடல. இல்லை எடிட் பண்ணி தான் போடணும். எடிட் பண்ணி தான் போடணும். இப்போ இல்லை அப்புறமா. ஹாய் சொல்லடி. ஹாய். என்ன சேனல்லாம் இது? சஞ்சீவ்னு வரும். சஞ்சீவ். ஆ பேர் கட்டு. ஒன்னெல்லாம் ஹலோ. இந்த கிளிப் எனக்கு அனுப்புன. தல்றா மணி, ஒரே ஒரு வாட்டி தான். ஹலோ. நான் தான். அட பாவி. இது ரொம்ப தள்ளுதுடா காத்து. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதான், போகலாம். 2 பேரும் போட்டோ எடுத்துக்கலாமா? எதுக்கு 2 பேரும்? கடைசி ஃபோட்டோ நாளைக்கு தினகரனில் வரும், அங்கே வந்து தூக்கி வீசிடுவான். எப்படியாவது அந்த ஃபோட்டோவை மட்டும் இங்கே ஒப்படைச்சிடு. கருப்படியை வளர்த்து போட்டு. போலாமா? நீ என்ன பண்ணுற? ஸ்டோரி இருக்க ரொம்ப டஃப் ஆகுது. 3வது மலைக்கு திணறமே, முதல் மலைக்கு என்ன போகிறோம்? எங்கிட்ட ஏறுறது? கடப்பாறை பாதையே பரவாயில்ல வழியே. சரி, இதை ஏறிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஏறிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம். இதை பிடிச்சிட்டு எடுக்க. வீட்டிலேருந்து ஆள் குட்டி இருந்தோம்னா அவ்வளோதான். யார் பெரியம்மா அம்மாலாமா? இங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.
போல வா. இந்த மாதிரி ஏரியாவில் இந்த பேண்டு கொடுத்துருக்காங்க. செம்ம வியூ பாயிண்ட்லாம் இருக்குது. ஆனால் ஒர்த்தாக தான் இருக்குது. நானும் போட போகிறேன் மேலே வீட்டு போடலாம் பற்றி. இன்ஸ்டாவில் எத்தனை ஃபாலோவர்ஸ்ண்ணே? 21K-யா? ஒர்த்து வருமா? நம்ம கடப்பாறை பாறைக்கிட்ட வந்துட்டோம். கடப்பாறை பாறைக்கு வந்துட்டோம். வியூ பாயிண்ட் பாருங்க. சரியான காத்து. ஒர்த்து வருமா? அவ்வளோ மணியே கஷ்டப்பட்டதுக்கு. செம்ம எவ்வளோ செங்குத்தாக இருக்குது பாருங்கள். அங்கே நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. பர்வத மலை ஏறிக்கொண்டுள்ளோம். கடப்பாதை பாரு. இந்த இது சைடு பாதை. யாரும் மேலே கடை இருக்குன்னு நம்பி வந்துடுறாங்க. ஒரு கடை கூட இல்லை. எங்கே ஒரு அண்ணன் இருந்தாலும் ஆளே காணுமே. இதெல்லாம் தெரியலண்ணே, கஷ்டமா இந்த இதெல்லாம் காத்தடிக்கும். ஏற முடியாமல் ஏறி வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். அது படியில் ஏறும்போது கீழே பார்க்காதீங்க ஜி. நீ அப்படியே முன்னாடி இருக்கிற அந்த பிடிக்கிறத மட்டும் பாருங்க. கீழே குடிஞ்சு பார்த்தா கப்புன்ற மாதிரி இருக்கும். அப்படியே முன்னாடி பார்த்து சார்னு ஏறிடுங்க. இந்த செப்பில் அப்படி கழட்டி விட்டுட்டீங்கன்னா அந்த கடப்பாறை பாறையில் அங்கே கத்தினே வாங்க வாங்க முடிஞ்சிச்சாலும் கடப்பா போய் நிற்போம். வாடா வரது ஒரு வாட்டி அதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். வாங்க போவோம். மோட்டிவேஷன் பண்ணிட்டு நம்ம பார்க்குறானுங்க. கடப்பாறை பார்த்தா இந்த பாதையில் ஏறிடலாமா? ஏன்னா இதில் ஏறிடலாம். அது ரொம்ப இது ஓகே. படிக்கட்டுலேயே ஏறலாம். ரிஸ்க் எடுக்க தானே நம்ம அங்கேருந்து வந்திருக்கோம். அவ்வளோ தூரம் ஏறி வாங்கினே போங்க. போயிட்டு அந்த வரான் பாருங்க. அவ்வளோ கஷ்டம். குரங்கு தான்டா இல்லை. குரங்கு இல்லைனா ஈஸி. இல்லை குரங்கு இருந்தால் தான் வெறுப்பு. குரங்கு இல்லைனா ஈஸி. ஏன் குரங்கு இருக்கு? இன்னத்துல குரங்கு வந்து பிடிச்சா என்ன பண்ணுவேன்? கீழே பர முடியல. உன்னால கீழே வந்துடுவேன். உள்ள வைங்க. கார்த்தி நிற்போம். அவ்வளோதான் வந்துச்சு. வா படி. 2 கிலோமீட்டர். குரங்கு கஷ்டம். குரங்கு எல்லாம் ஈஸிடா. இது இதே ரன்னிங் போகணும். டிராவல் அடிச்சாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எல்லாரும். இது நம்ம வந்து பாதை படுறான். எதுனே அவனே ஏறிட்டானா? அந்த ஒரு வெள்ளை கலர் கோடு தெரியுது பாருங்க, வளைஞ்சு. அதான் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த பாதை. அந்த பாதையிலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். ஓகே சரி, நான் மேலே போய் கண்டினியூ பண்ணுறோம். நம்ம கடப்பாறை பாதையில் பாதியில் நிற்கிறோம்.
மேலே அந்த ஸ்லோப் வந்தோன்னு ரெடியா காய்ஸ் போலாமா காய்ஸ் வாங்க காய்ஸ் அந்த ஸ்லோப் வந்தோன்னு நம்ம ஏற முடியாதுன்னு நினச்சேன். கொஞ்சம் பரவாயில்ல, ஈஸியாக தான் இருக்குது. ஏறிட்டோம். இப்படி வெட்டி எடுத்து சிரிக்கு. நான் கடப்பாறை பார்த்து ஏறிட்டு இருக்கிறேன். ரிஸ்காக தான் இருக்குது. பயங்கரமாக பயமாக இருக்குது. பயம்தான் அதிகமாக இருக்குது. வழுக்குது ஓரம். இந்த வந்துச்சுன்றீங்க, எங்கடா கண்ணில் காட்ட மாட்டேன்றீங்க. அவ்வளோதான், ஃபினிஷிங். ஜாதி ஏறிட்டு இதை வாங்கு. அப்படியே பார்த்து ஏய் மானதை ஜூம் பண்ணுது. எங்கடா வந்துச்சு? பாப்பா சர்க்கிள் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மேகத்துக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா பருவதமலை? யாரும் போய் வாங்க, யாரும் ஃபேமிலியோடு வந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வீடியோ அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரிஸ்கான ஏரியா போட்டு வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, ஒவ்வொருத்தரா போகணும். இங்கே பாருங்க எப்படி போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் பல பக்தர்களை கூட்டிகிட்டு போகுது. இந்த சிவனை பார்க்கறதுக்கு வந்துட்டோம். அப்படி போகணும். அவ்வளோதானா? இங்கே பாருங்க, கேமராவில் தெரியுதானு தெரில. வந்தாச்சு, பரவாயில்ல, ஏறிட்டோம். வெற்றி, ஏறி வந்துட்டோம். அவ்வளோதான், இது ஃபைனல் ஸ்டேஜ். அவங்களை அப்படி வர சொல்கிறாங்க. வந்துட்டோம், பருவதமலை ஏரியாச்சு. நானும் வந்துட்டேன். எப்படியோ இந்த மலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதானே இந்த கிணறு மாதிரி, இந்த கிணறு மாதிரி மலையோட அதிகமாக இருக்கும்போது இங்கே தான் போய் தண்ணி இருக்குமோ? தண்ணியெல்லாம் இல்லை, மலையோட அடிவாரம் வரைக்கும் ஆழம். தெரியல யார் சொன்னா. அப்படியா? இறங்கலாம். இது எப்படி இருக்கும் தெரியல. ரிஸ்க் தான். ரிஸ்க் தான் எடுக்கணும். வா முதல்ல நீ தான் இறங்க போற. வா சுபாஷ். இவன் பேர் என்ன? பிரசாந்த்.
வந்தாச்சு பருவதமலை. கடப்பாறை பாறையெல்லாம் ஏறியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் வழுக்குது இந்த இடம்லாம். புரியலை. ஓகே. Butterfly, where are you going? பருவதமலை கோயில். ஆமா, நம்ம நண்பர் வந்திருக்கிறாப்புல, அவரும் ஏறிட்டாப்புல பருவதமலை. நம்ம மணி வந்திருக்கிறாப்புல. ஏய் என்னடா பயமா இருக்கு. இந்த பாருங்க ஸ்னேக்கா. போய் சொல்ல போயிடுச்சு. பாம்பை மட்டும் ஒரு நாள் பார்த்து ஏங்க முடியாத காலத்தில் ஏங்க போங்க போகிறோமா. நானும் ஏறிட்டேங்க பருவதமலை. அங்கே அதை தவழ்ந்துட்டு இருக்கிறான். வா வா. வந்த பாதை அந்த தெரியுது. அதே கிடையாது, அதுதான் நம்ம நடந்து வந்த பாதை. அம்மா சொல்கிறான், அதையும் நம்பி என் வீடியோவில் காட்டுறேன். உண்மை. அந்த ஒரு தெரியுது பாங்க அந்த கோயில். அது சும்மா அது நம்ம அந்த கோயில் அது கிடையாது, அந்த ஒரு இது அது இல்லை. அவன் நம்ம ட்ராவல் வழிக்கெல்லாம் அப்படின்னா கரெக்டான கண்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வந்துட்டோம் பருவதமலை. ஐயோ நான் போகிறேன். ஏய் அவசரப்படாத. சோறு இருக்கு மணி எல்லாருக்கும். பாய். குரங்கு பரவாயில்ல, கிளைமேட் வரல. நாளாக இருக்கும். சாப்பிட்டு தெரியாமல் கை கழுவி விட்டாங்களாம். நாங்களாம் வலிக்க ஆரம்பிச்சு. அவ்வளோ தண்ணி இந்த மாதிரி தண்ணி உடம்பு குடிக்கிறது இது பண்ணுறது. எச்சம்லாம் இருக்குமா அதில் ரொம்ப நாள் தேங்கி இருக்கும் இப்போ தண்ணி. நீ சொன்ன வியூ பாயிண்ட் எதுரா மணி? அதில் அதெல்லாம் சின்னதுடா. அப்படின்னா நீ சொல்கிற வியூ பாயிண்ட் அது சின்னது, ஆனால் அது எவ்வளோ நல்லா தனியாக தெரிஞ்சுது. எவ்வளோ தூரம் அது அப்படியே தெரிஞ்சா அப்படியே கண்டினியூ ஆகினே போகுது. பயங்கரமாக இருக்குது வியூ பாயிண்ட்டு.
வழியாக எல்லோரும் வந்துட்டோம். இறங்குற பாதையா இதுதான் ஏறுற பாதை சைடில் வருது. இந்த இடத்துக்கு வந்த உடனே லெஃப்ட் சைடில் வரணும். காற்றுக்கு கேட்குதான்னு இந்த சவுண்டு. அவ்வளோதான் ஏறிட்டோம். இறங்கி இந்த சின்ன பாதையில் போகும்போது உடம்பு நடுவில் அடிக்கும். இதான் ஆயிடுச்சு நான் போகும்போது ஏறவும் முடியல. அதே தந்தாலே பேட் வேட் போகலாமா? போகலாம். இல்லை நீங்கள் இதில் போகணும். மியூட் பண்ணுமே. எத்தனை இடத்துல வீடியோ எடுத்து சென்சார் போடுவேன். ப்ளே பண்ணி பார்த்தா சென்சார் தான் ஃபுல் வீடியோவா. ஏய் சிறப்புடா, சூப்பர். ஆஹா, என்ன சிறப்பாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இதில் தான் இறங்கணுமா? இல்லை இல்லை, அரியர் ஃபோட்டோட இது ரொம்ப மோசமாக இருக்கும் போல். இதான் சந்துக்குள்ளே ஏறுற மாதிரி இருக்கு. கால் வலிக்குதுடா. டெய்லர் அங்கிள், எப்போ என்ன இங்கே மூச்சு வாங்குதுடா? மூச்சு வாங்கல. இதான் இறங்குறப்பா. தள்ளிடும் போல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தவழ்ந்துக்கிட்டு வேறா ஒரு வழியாக வந்துட்டோம். எப்படி போகணுண்டா மணி? நேராவா? இது வந்து அன்னதான மரமா? எப்படியோ வந்துட்டோம். இதுதான் தேர்ட் டஃபஸ்ட்டு மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவான். அதான் ஏறிட்டோம். இன் தமிழ்நாடு. யார் என்னடா பண்ணுறீங்க? என்னடா படுக்க போட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்குது? படுக்க போட்டு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்குது ஃபேமிலியோட. ஃபேமிலி பெயின் பார்க்குறது. ஃபேமிலியாக உட்காந்து பெயின் பார்த்துட்டு குடும்பத்தோடு உட்காந்து குதூகலமாக தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மேலே எல்லாரும். ஜாலியாக இருக்குது. எல்லாம் எடுங்க. அது செத்து போச்சாண்டா அதோட குட்டி. வந்தாச்சு மேலே.
40,000 ரூபா ப்ரோ. 40,000. இறங்குடா. ஒரே நிமிஷம். தட்டி விடணுமா? ஊந்துரும். பின்னாடி தான் வரும். நீ வாங்கி எடுக்க, நான் எடிட் பண்ணுறேன். ஜாப்பனீஸில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா டாக்டரில் ப்ரிஸ்கிரிப்ஷனில் ஃபாரஸ்ட் ரிக்கவரின்னு எழுதி கொடுப்பாங்களாம். அடிக்கடி வந்து ஃபாரஸ்ட்டில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி. அது மாதிரி நீங்களும் அதிகமாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு. இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் அப்படி என்ஜாய் பண்ணுங்கள் ஃபாரஸ்ட்லாம் போயிட்டு. இப்போலாம் நேச்சரோட கொஞ்சம் எங்கேஜாக இருப்பீங்க. அவ்வளோதான். நாங்கள் பர்வதமலை ஏறி இறங்கிட்டோம். இறங்குறது தான் இது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.